இந்த இருவரும் செய்த சாதனைகள் என்று பார்த்தால் டெஸ்ட் கிரிக்கெட் எவ்வளவு நாள் விளையாடி இருக்கிறார்கள், அவர்கள் செய்த சாதனை என்ன என்பதை தற்போது ஒரு வரைகலையாக பார்ப்போம். இருவருமே மிக சிறந்த வீரர்கள். ரோஹோ என்று செல்லமாக அழைக்கப்படுவார் ரோஹித்தும் கோலியும். ரோஹித்தை பொறுத்தமட்டிலே அவர் 967 போட்டிகள் விளையாடி இருக்கிறார். விராட் கோலி 123 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள். ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்டிலே பெரிய அளவு சோதிக்கவில்லை, ஆனால் பாதியில் வந்துதான் பிறகு மிக சிறந்த கேப்டனாக இருந்தார். ஆனால் கோலி தொடர்ந்து நீண்ட காலமாக விளையாடி வருகிறார் டெஸ்ட் கிரிக்கெட்டிலே. அதே போல ரன்கள் என்று பார்த்தால் 4301 ரன்களும் விராட் கோலி 9230 ரன்களும் எடுத்திருக்கிறார்கள். சதம் என்று பார்த்தால் ரோஹித் 12 சதம், விராட் கோலி 30 சதம் அடித்திருக்கிறார். அரை சதம் என்று பார்த்தால் ரோஹித் 18 அரை சதம், விராட் கோலி 31 அரை சதம். சதவீதம் அதாவது ஆவரேஜ் சராசரி என்று பார்த்தால் 40.57 ரோஹித் சர்மா, விராட் கோலி 46.90. மிக சிறந்த இரண்டு தலை சிறந்த கிரிக்கெட்டர்கள் என்பார்களே, அது இவர்கள் இருவர் தான் இருந்தார்கள் என்ற மாற்று கருத்தில் மிக சிறந்த ஜோடியாகவும் இருந்திருக்கிறார்கள். அவர் ஓப்பனிங் வந்தார், இவர் 1 டவுன் 2 டவுன் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டை 2வது 4வது வீரராக களமிறங்குவார். மிக சிறந்த ஒரு ஆட்டத்தினை விராட் கோலி கொடுத்திருக்கிறார். விராட் கோலியின் கனவாகவே அந்த 10,000 ரன்கள் இருந்தது. ஆனால் இன்னும் ஒரு 770 ரன்கள் தான் தேவை அந்த 10,000 என்ற 5 இலக்க எண்ணை தொடுவதற்கு டெஸ்ட் கிரிக்கெட்டிலே. ஆனால் விராட் கோலி அதற்கு முன்னதாக ஓய்வை அறிவிக்கிறார்.